பிள்ளையாருக்கு அமோகமா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிடுங்க. முத்தமாவை நீங்க சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? இல்ல, அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது வேற விஷயம். பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயம் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. ஏழு குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன், இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கடக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி, 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், புடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு கொலை குத்த வந்திருக்குன்னா அது அடியாய சார், அக்ரவ சார். டிரைவர் அவர் எங்கெங்க போவாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பரிச்சை எப்படி சார் வைக்க முடியுங்க? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு, என் கூட தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளியை பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வர நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு விளங்க மாட்டினவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே எந்த கை நட்டுறா? 5 நட்டு. உண்மை இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். அப்பாடா. என்ன மக்கார் பண்ணது? எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது. நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? அரைஞ்சனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா. இங்க போறேன்டா. அமிதா
குடிச்ச வேலுச்சாமி? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி ராத்திரில குடிப்பேன், காலையில காலி ஆயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். வாங்க. போயிட்டாங்க. வேலையை முடிக்கிறதா எங்க வேலை. ஆளு யாருன்னு சொல்லுங்க. இது அவனுடைய முகம், இது அவனுடைய அட்ரஸ். அவன் கையோடவோ காலோடவோ நாங்க வர்றோம். ஓ, வாங்கப்பா துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையோ அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுலதான் துப்ப அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நரி கதை நிறைய இருக்கு. வேலுச்சாமி, வெட்டி பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான பதார்த்தமா உருவாகும். அப்போ என்ன சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீ துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வரீங்க, அடிக்க வரீங்களா? டேய், வேலுச்சாமி ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவலா? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாமர பூ. டேய், என்னடா பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை கவிட்டு போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் எட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகி கர்ணா. அத கர்ணனா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? முன்னெல்லாம் கையில பால கறந்துகிட்டு இருந்தேன். இப்ப வாயில கறக்கறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட்லயா? ஆமா, சிங்கப்பூர் போனோம்ல, பாலை இருக்கிற மிஷின் ஒண்ணு புடிச்சிட்டு வந்துட்டேன். சரி, நீட்டுங்க. எங்க பாத்திரத்தை நல்லா பாத்துங்க சாமி. 1 2 3. சாமி, இதான் கொசுரு. சாமி, ஒரு செம்பு தண்ணி கொண்டாடுறீங்களா? தண்ணியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் சொல்றேன், போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. கர்ணா, இந்த வாட்டு என்னப்பா அது? கண்ணு தெளிக்க கலப்படமா? சாமி, முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பாலை ஊத்திட்டு அப்புறம் தான் நான் தண்ணியை கிடப்பேன். ஓஹோ, அப்படியா? நல்லா கல. இந்த பாரு, உன்ன மாதிரி ஆளுகிட்ட பாக்கி வச்சுக்கப்படாது. அது மரியாதை இல்ல. கொடுங்க. போன மாசம் பாக்கி. அப்ப நான் வரட்டுமா? என்னப்பா இது? பால் சுருங்கிருச்சு. நிழல்ல வச்சீங்கல்ல, அதான் சுருங்கிருச்சு. வெயில வச்சா ஒரிஞ்சிருமோ? அது உங்க இஷ்டம். என்ன இந்த பால்காரனை இன்னும் காணுமே? புள்ள வேற கத்திக்கிட்டு ஏன் இப்படி காதுகிட்ட வந்து கத்துற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் புள்ள பால் இல்லாம வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கு. பால்காரன் நம்பி என் பிள்ளைய பாத்துக்கிறீங்க? உன்னை நம்பி நான் ஒண்ணும் பெத்துக்கல. இந்த ஏரியாவிலேயே நீ ஒருத்தன் தான் நல்ல பாலை ஊத்துற. சீக்கிரம் ஊத்து. பாத்து சரியா 2 இருமா 3. இந்த கொசுரு. அம்மா, ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணியா? எதுக்கு? கொண்டாவ சொல்றேன். சரி.
அதான் உன் பாலை குடிச்சிட்டு என் புள்ள புஷ்டியா இருக்குது. எஸ்டி சுத்தி போடுங்க. I am sorry. It's okay. என்ன காலங்காத்தால சேலையை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? யோ, இது என்னது இல்ல, எங்க அம்மாவது. என் வேட்டி சட்டை எப்ப துவைச்சு போட போற? ஆசைதான். ரொம்ப குத்தாத, வலிக்குது. போய் ஒரு சம் பால் ஊத்துவா. எதுக்கு? பால் ஊத்துன வீட்டுல பூரா தண்ணி வாங்கி ஊத்திவிட்டேன். இப்ப கேன்ல தண்ணி தான் இருக்கு. இன்னும் 2 வீட்டுக்கு ஊத்தணும். நீ ஒரு செம்பு பால் குடித்தீன்னா கலவை சரியாயிரும். சரி சரி, கொண்டு வரேன். இனிமே அடிக்கடி இந்த பக்கம் வராத. எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. நான் வேணா உன்ன பக்கம் உன் வீட்டுக்கு வரேன். ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு? ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. என்னம்மா அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல, எழுத்த விட்ட பையன். பையனா? ஏன் வந்தா? கண்டு விழுந்துருக்கா, எடுக்க வந்திருக்கா. சீக்கிரமா எடுத்து கொடுத்துருப்ப. சரிம்மா. யோ, போய் வச்சுக்கிறேன். ஒண்ணே ஒண்ணு கொடு. என்னது? மாட்டேன். முடியாது. என்ன இங்க சத்தம்? மூஞ்சூரமா? மூஞ்சூரா? இன்னுமே இங்க என்ன தேஞ்சிரு. உள்ளதை சொல்வேன், நல்லது செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருக்கும். எங்க பால்கார கரண பாத்தீங்களா? நீங்க யார் சார்? நான் அந்த ஏரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவன் பால்ல தனியா கலக்க ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனே அவனை பிடிக்கணும் சார். அவ்வளவு வர சார். ஏய் என்றா ஏப்பா கருணா, பால்ல இப்படி தண்ணி ஊத்தி கொண்டாந்தீங்கன்னா நான் எப்படிப்பா எடை கட்ட முடியும்? நீ ஏன் எடை கட்டுற? உனக்கு அந்த சிரமம் கூடாது, நானே தண்ணி ஊத்தி கொண்டாரேன். நீ செய்யற பாவத்துக்கு அந்த ஆண்டவன் தான் உனக்கு கூலியை கொடுக்கணும். இஷ்டம் தான் வாங்கு, இல்லன்னா இன்னைக்கே கணக்கு வெட்டிடுவேன். என்னடா வெட்டிடுங்கிற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், பால் கணக்க வெட்டிடுவேன்னு சொன்னேன். அப்படியா? நீ மாமூல போடு. ஸ்ட்ராங்கா 2 டீ போடு. ஏன் சார், தப்பிச்சு போனா தூக்கு கைதி ராஜா, அவனை புடிச்சிட்டீங்களா? இன்னும் பிடிபடல. ஏன் சார், ஒரு தூக்கு கைதியை நீங்க தப்பிக்க விடலாமா? அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேரளா சார் இருக்கிறது. கண்ணா, உனக்கு இதெல்லாம் எதுக்கு? போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத, அது உனக்கு ஆபத்து. யோ, உன் வேலை பாரியா சார். நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படித்தான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன். ஏய், யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மை சொல்லு. சார், கேள்விப்பட்ட சொல்ல சார். என்னமோ சொல்ல வந்து அதுக்குள்ள மறைக்கிறியா? யாரா அவன்? சொல்லு. விளையாடுறீங்க சார். பேசுற நீ? ஏன் சார் அடிக்கிற? சொல்ற. இப்படி கேட்டா அவன் சொல்ல மாட்டான் சார். ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார். போடா போங்க. சார் லுங்கி சார். வலது காலாவது இடது காலம் போன அடிச்சு போட வச்சிடுவேன். ஐயா, யாரா நீ? சார், தப்பிச்சு போனான தூக்கைதி ராஜா, அவனை பத்தின பல ரகசியங்கள் இவங்கிட்ட இருக்கு சார். அது விஷயமா வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே திறக்க மாட்டாங்கறான். அதான் இங்க தள்ளி வந்துட்டோம். அடிக்கிறீங்க சார். தவளை தான் வாயால கடும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்படல. இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என் நிலைமை. டீ கடையில இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. பேச்சுவாக்குல வண்ணாரப்பேட்ட காளிமுத்துன்னு ஒரு வார்த்தை சொன்ன சார். சந்தேகப்பட்டு புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சார், இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவனை விசாரிச்சா 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரகசியம்லாம் அவன்கிட்ட கிடைக்கும் சார். ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்ன நடக்கும் சார்? அங்கே பார். ஐயோ 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 அடிக்காதீங்க. ஐயா ஐயா எம்மா அடிக்காதீங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். இனிமே சொல்லவே மாட்டேன். சார் சார் அடிக்காதீங்க சார். நான் அட்ரஸ் சொல்லிடுறேன், எழுதிங்க சார். உண்மையை சொல்லு. வண்ணாரப்பட்ட காளிமுத்து 115 7வது கிராஸ் தெரு, வண்ணாரப்பட்டை. நீ எங்க இருக்க? நானா பால்காரக்காரன 11 பையி தேனாம்பட்டை எல்லாம் சொல்றது. அப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் பயப்படுற? இது போதும். இந்த கேஸ வச்சே நான் பெரிய ஆளாயிருவேன். அப்ப வருகிறேன் சார். ஓகே கான்ஸ்டபிள். கூப்பிட்டீங்களா சார்? நீயா கான்ஸ்டபிள்? விஸ்வநாதன் சார், விஸ்வநாதன் சார். சார் வரமாட்டேன். வாட கொடுப்பாங்க. நான் வரமாட்டேன். நம்ம வீடு தானே. நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. வேணாம்டா. வாங்கண்ணே.
ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாய்டா வாடகை தரேங்குது? அண்ணே நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ், வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்காலம் வந்துச்சா? வந்தாச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படிதான் கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. ஆ. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா! என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க, வாடகை கொடு. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி சரி பண்ணு. இப்ப வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி காலி பண்ணு. பண்ணுடா. ஆமாயா காலி பண்ணுடா. அட வாங்க. அடுத்த மாதிரி ரெடியாடா. கூப்பிடுறா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏ ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகண்டேசே, நான் தந்துறேன். சரி, இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன் நானு. நான் தரேன். 100. தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லன்னா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? இருங்க. இல்ல யாருக்கு தரேன். யார் கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? ஏய்மே, முடியாது நான் சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திருசா வந்தா மட்டும் கொடுத்துருவாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமாய். மாமா, வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? ஐயோ, நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கிட்டு வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? யோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டின என்னங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அத அன்னைக்கு புத்தி ரோசி எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்க. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அத நீ கரெக்டா கொடுத்துறணும். சரிங்க. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருச்சாலி மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்க. இனிமே வைக்காதுங்க. நீங்க போங்க. ஏங்க போடவையாவது கட்டலாங்களா? போங்க நீ நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட போய வாடி விவரம் போய தெரியாது. கூட்டிட்டு. வாடின்னா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஐடியா வெட்டிடுவேன். யோ, வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய், கண்டிஷன் எல்லாம் சொல்றான். இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். கொடுத்துறேன். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேணாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்துறேன். ஏய், வாடகை ஏத்துன சொன்னையா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானா? டேய், யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி, உங்களுக்காக 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வரமாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள போட்டு உள்ளதுக்கு மரியாதை. போடியா இல்ல? போதுமா? உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உசாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருக்கிட்ட போய் வாடகை கேட்கிறேன்? அப்பீர வாப்பி வாடகை கேட்கிறேன். பணமாடா முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க? நாங்க உங்க வீட்டுல குடியிருக்கும் போது வாடகை கொடுத்துதானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே,
இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ச்சை, உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையா அந்த பிச்சு புடுங்க போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கமிஷன் ஓட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவில கட்டி வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோலா ஹோட்டல்ல சோறு, கன்னிமேராவில கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்ச